வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026 வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு நாளை. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையால் சிறைச்சாலைகளில் இடநெரிசல். நாளை முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை. முதியோர் இல்லத்தில் தீ விபத்து, 11 பேர் பலி. தொடர்வன இலங்கை செய்திகள். 2026 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நாளை நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது. நிதி அமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நாளை பிற்பகல் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும். இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. குழுநிலை விவாதம் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 17 நாட்கள் இடம்பெறும். மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை தங்க வைப்பதற்காக தற்காலிக தடுப்பு மையங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் போதைப்பொருள் சோதனைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 10,350 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தற்போது கிட்டத்தட்ட 37,000 பேர் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் 30 தொடக்கம் 40 வயதிற்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பூசா சிறையில் லோகுபட்டி அடைக்கப்பட்டுள்ள அறையில் கையடக்க தொலைபேசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள அரச பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் நாளை நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி டிசம்பர் 7ஆம் தேதி மீள கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காப்போத உயர்தர பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெற உள்ளன. பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் 3ஆம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஆண்டின் இறுதி விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2026 ஜனவரி 1ஆம் தேதி புதிய கல்வியாண்டுக்காக பாடசாலைகள் ஆரம்பமாகும். தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி 1ஆம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமையுடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் பெறுமதி சற்று குறைந்துள்ளது. அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $300.97, விற்பனை பெறுமதி $308.53. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $391.79, விற்பனை பெறுமதி $404.29. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $344.86, விற்பனை பெறுமதி $356.38. போயா தினத்தில் ஏறாவூரில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு முச்சக்கர வண்டியில் சூட்சுமமாக மறைத்து வைத்து கசிப்பு கடத்திய நபர் ஒருவரை கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஏறாவூர் சவுக்கடி பகுதியில் வைத்து நேற்று கைது செய்ததோடு சந்தேக நபரிடமிருந்து 20 லிட்டர் கசிப்பையும் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலில் நேற்று ஏறாவூர் சவுக்கடி வீதியில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது ஏறாவூரில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு கசிப்பு கடத்தி சென்ற முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனையிட்ட போது முச்சக்கர வண்டிக்குள் பொருத்தப்பட்ட ஒளிவாங்கி பெட்டியின் உள்ளே சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 போத்தல் கசிப்பை கைப்பற்றியதுடன் முச்சக்கர வண்டி சாரதியை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா ஹெர்சகோவினாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உடல் கருகி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துஸ்லா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் 7வது தளத்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் இங்கு தங்கியிருந்த வயதானவர்களும் உடல்நலம் பாதித்தவர்களும் தாங்களாகவே வெளியேற முடியவில்லை. அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின்படி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கருகி 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மின்கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உறுதியான காரணம் தெரியாத நிலையில் மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. யோகன்னஸ்பர்க் நகரில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்ததுடன் G20 தலைமை பதவியில் இருக்கும் தென்னாப்பிரிக்காவை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மியாமியில் நடைபெற்ற அமெரிக்க வணிக மன்றத்தில் பேசிய ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுழற்சி முறையில் தற்போது G20 தலைமை பதவி வகிக்கும் தென்னாப்பிரிக்கா அந்த குழுவின் உறுப்பினராக கூட இருக்க தகுதியற்றவர் என விமர்சித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இது தொடர்பாக பலமுறை விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து தப்பி வரும் வெள்ளையர்களுக்கு அமெரிக்காவில் அடைக்கலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. நடப்பு IPL சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விற்பனை செய்ய அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இங்கிலாந்தின் டியாஜியோ நிறுவனத்தின் இந்திய பிரிவான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் RCB அணியை நிர்வகித்து வருகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் அணியை விற்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் மல்லையாவால் உருவாக்கப்பட்ட RCB அணியை இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் டியோஜியோ நிறுவனம் வாங்கியது. IPL தொடர் அறிமுகமான கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் விளையாடி வரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 17 ஆண்டுகள் ஏக்கமான கிண்ணத்தை நடப்பு தொடரில் கைப்பற்றி அசத்தியது. இதனை கொண்டாடும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த சோகத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் RCB அணியை விற்க நிர்வாகம் எடுத்துள்ள முடிவு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.